காலிஃப்ளவர் வச்சு ஒரு டிஷ் எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம். இந்த காலிஃப்ளவரை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி அளவாக விட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கணும். இந்த தண்டெல்லாமே நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வெந்துடணும். இப்போ ஒரு முட்டையை எடுத்துக்கோங்க. அதை நல்லா அடிச்சுட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு இவ்வளவும் கலந்து நல்லா அதை இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாம் கலந்து வர மாதிரி. வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் ஏற்கனவே வெந்திருக்கு, அதனால் இது ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு இந்த காலிஃப்ளவரை அந்த எக்கில் போட்டு இது மாதிரி ஒரு ஸ்பூன் நல்லா எடுத்து எடுத்து ஊற்றுனீங்கன்னா அந்த காலிஃப்ளவர் கூட எக்கும் சேர்ந்து கோட்டாகி அது வந்துடும். இந்த மாதிரி தோசைக்கல்லை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லேசாக ஆயிலை தெளித்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இது மாதிரி வேக வச்சு அது வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த காலிஃப்ளவரும் எக்கும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல டிஷ்ஷாக இருக்கும். இது ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஹாப்பியாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. இப்போ வெந்த உடனே இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்துடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது காலிஃப்ளவர் எக்கு டிப் ஃப்ரை. எக்குக்குள்ளே முக்கி எடுத்து நம்ம இப்படி போட்டு ஃப்ரை பண்ணும்போது இது நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள்.